தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் சர்வாதிகாரம் செய்து வருவதாக நடிகையும் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளருமான நடிகை விந்தியா குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் நடிகை விந்தியா பங்கேற்று பேசினார். அப்போது மதுபானம் விற்றதனால் டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கும், தெலுங்கானாவில் KCRக்கும், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஆட்சி பறிபோனது போல் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கும் பறிபோகும் என சாடினார். மேலும் ஹிட்லர், இடியமின் போன்றோர் சிங்கிள் சர்வாதிகாரியாக இருந்ததாகவும், ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் சர்வாதிகாரம் செய்து வருவதாகவும் விந்தியா குற்றம் சுமத்தினார். பாதுகாத்து கட்டி காத்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு கஞ்சாயும் சாராயத்தையும் விக்கிற ஸ்டாலின் அல்ல அப்போ ஆக முடியுமா? அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து தமிழக பெண்களை காத்து அம்மா நாங்க எங்க தலைவி கட்சிக்காரனை காப்பாத்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட FIR லீக் பண்ற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? பொண்ண தொட்டா அவ எவ்வளவு பெரிய சாரா இருந்தாலும் மோரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் டார் ஆயிடுவான்னு பயப்படுத்தி அம்மா நாங்க எங்க தலைவி. பாலியல் குற்றவாளி வீட்டுல பிரியாணி சாப்பிட்டவன் எல்லாம் அமைச்சரா வச்சிருக்கிற நீங்க எல்லாம் ஸ்டாலின் எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா? போற இடத்துல எல்லாம் பில்டப் கொடுக்கறாருங்க. ஒரே பில்டப் தானே எந்த மீட்டிங்ல பார்த்தாலும். நான் போற இடத்துல எல்லாம் கூட்டத்துல இருந்து என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. எவனோ கூட்டத்துல இருந்து டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா, அது இவருக்கு அப்பா அப்பான்னு